கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். Sir, I rise to oppose the Vikshit Bharat Guarantee for Rozgar and Ajiva Mission Gramin VBG Ramji Bill 2025, which is intended to replace the Mahatma Gandhi National Rural Employment Assurance Scheme. The very title of the bill reveals the cheap mentality of the people who framed the title of the bill. Sir, removing Mahatma Gandhi name from the bill is objectionable. This is untenable and unjustifiable, and it is against the sentiments of the Indians. The Honorable Chief Minister of Tamil Nadu, M.K. Stalin, has been a strong proponent of the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme. He calls the scheme the backbone and blood of the rural economy. Sir, from 2005 to 2025, the scheme uplifted the 15 crore people from the poverty. Sir, this is an apprehension in the minds of the people that this government is not keen on implementation of Manrega. That is why the government has brought this bill. Sir, India is the land of unity and diversity. We speak different languages and follow different cultures, but we are all Indians. This mindset was brought in the minds of the people by Mahatma Gandhi, Jawaharlal Nehru and other leaders in the country. But this government wants to remove their names from the government schemes. This is a mindset of the sick and big, sir. இந்த மோடி அரசு, பாஜக அரசு ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதாலேயே, அவரது படத்தை மறைப்பதாலேயே உலகில் மகாத்மா காந்தியின் புகழை உங்களால் ஒருபோதும் அழிக்க முடியாது. அதனால்தான் மகாகவி பாரதிய சுப்பிரமணிய பாரதி பாடினார், வாழ்க எம்மான் வாழ்க எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்ற தாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி அம்மான். இது தாங்க பாடல. சுப்பிரமணிய பாரதி பல ஆண்டுகளுக்கு முன்னாலே காந்தியை பத்தி பாடிட்டு போயிருக்கார். எங்க போனாலும் பிரதமர் காந்தியை பத்தி பாடலனாலும் சுப்பிரமணிய பாரதியை பத்தி சொல்லுவார். அதனால் இந்த பிரதமர் காந்தியின் பெருமைகளை சுப்பிரமணிய பாரதி வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். காந்தி இறந்த போது இந்த நாட்டிற்கு எங்களுடைய தந்தை பெயரார் காந்தி தேசம் என்று பெயர் வைக்க சொன்னார். கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்றார் மகாத்மா காந்தி. கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்றார் காந்தி. கிராம பொருளாதாரம் வலுவாக இருந்தால்தான் நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்றார் காந்தி. கிராம பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தால்தான் கிராமப்புற குடும்பங்கள் முன்னேறும் என்றார் காந்தி. கிராம பொருளாதாரம் வலுவாக இருந்தால்தான் பட்டினி சாவு தடுக்க முடியும். ஏழை மக்களின் வறுமையை ஒழிக்கும் கவசமாக இருந்தது இந்த திட்டம் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். நீங்கள் பெயரைத்தான் மாற்ற முடியுமே தவிர இந்த திட்டத்தை நிறுத்த முடியாது. கடந்த UPA 1 அரசாங்கத்திலே இந்த அவையிலே இருக்கின்ற திருமதி சோனியா காந்தி அவருடைய வழிகாட்டுதலின்படி அன்றைக்கு இந்த கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த மன்ரேகா திட்டம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அரசாங்கத்திலே திமுக பங்கெடுத்து இருந்த காலத்திலே கொண்டு வரப்பட்ட பல உன்னதமான திட்டங்கள் தான் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ரைட் டு ஹெல்த் ஆக்ட், ரைட் டு ஒர்க் ஆக்ட். இதனால் தான் இந்த நாடு இத்தனை ஆண்டு காலம் வளத்தோடும் இருக்கிறது என்றால் அன்றைக்கு ஆட்சி புரிந்த UPA 1 தான் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து மக்களை வளத்தோடு வைக்க வந்தது. காந்தியை இப்போது நீங்கள் மீண்டும் ஒரு முறை கொண்டிருக்கீங்க. காந்தியை மீண்டும் ஒரு முறை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை முறை காந்தியை கொன்றாலும் அவரின் கொள்கைகளை கொல்ல முடியாது. அதனால்தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், நெல்சன் மண்டேலாவும் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த திட்டத்தை மெல்ல மெல்ல ஒழிக்க வேண்டும். அதனால்தான் மத்திய மாநில அரசின் பங்களிப்பு வேண்டும். அதனால்தான் மத்திய மாநில அரசின் பங்களிப்பு 90:10 என்பது 60:40 என்று அறிவித்துள்ளீர்கள். எப்படி சமையல் கேஸ் மானியத்தை வங்கி மூலம் அளிக்கிறோம் என்று மெல்ல மெல்ல அந்த திட்டத்தை வழக்கொழிந்து போக வைத்து விட்டீர்களோ அதை போலவே இந்த திட்டத்தையும் வழக்கொழிந்து போக வைக்கத்தான் வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 125 நாட்கள் என்பது ஏமாற்று வேலை. இதே மாநிலங்களவையில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் இதே அவையில் இருக்கிறார். அவர் சொன்னார், எங்களால் 50 நாட்கள் தான் வேலை கொடுக்க முடியுது, 100 நாட்கள் 125 நாட்கள் வேலை கொடுக்க முடியாது என்று சொன்னார். அதையே தான் பல புள்ளி விவரங்களும் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்து பத்திரிகையில் வந்திருக்கின்ற ஆர்டிகளிலே சொல்லுகிறார்கள் புள்ளி விவரத்தை. இன்க்ரீஸ் இன் த டேஸ் ஆஃப் ஒர்க் இன் 25 in the year is a major benefit for people in rural India. But the data says on employment given to households under this scheme revealed that it was only during the 2021
the COVID-19 pandemic year, only 9.5%. Nearly 7.2 million of households actually worked for 100 days. Over the last 2 years, only around 7% of the families could get this full quota. இந்த மோடி அரசின் நாட்டின் அனைத்து செல்வங்களையும் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்க விரும்புகிறது. அதனால்தான் நாட்டில் ஏழைகள் மற்றும் தொழிலாளர்கள் அவர்களுடைய வீதிக்கு வந்து விட்டார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊர வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு பெயர் மாற்றம் மற்றும் திருத்தங்கள் அரசியலமைப்பு மீது தாக்குதலாகும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இந்த நாட்டின் சாமானிய மக்களுக்கு வேலைவாய்ப்புக்கான உரிமை. அந்த வேலைவாய்ப்பு உத்தரவாதம் இனி இந்த மசோதா மூலம் காகிதத்தில் மட்டுமே இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் இன்றைக்கு இன்னொரு சட்ட மசோதாவை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். அணுசக்தி துறையிலே இன்றைக்கு அந்நியர் தனியார் மயமாக்கின்ற நோக்கத்தை கொண்டு வந்து அணுசக்தி துறையுடைய மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறோம். கடந்த ஆண்டு இதே அவையிலே உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்ன கூறினார்? அம்பேத்கரின் பெயரை அடிக்கடி கூறுவது ஒரு நாகரிகமாகிவிட்டது, ஃபேஷன் ஆகிவிட்டது என்றார். இதற்கு பதிலாக கடவுள் பெயரை கூறினால் Sir, it is happened in this house. Please don't disturb me, sir. Please, sir. இதற்கு பதில் இந்த கடவுள் பெயரை கூறினால் 7 ஜென்மத்திற்கு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்றார். இன்று ஒரு வருடம் கழித்து மகாத்மா காந்தி தேசிய ஊர வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதன் மூலம் உங்களின் உண்மையான முகம் தெரிந்துவிட்டது. சமீபத்திலே வந்தே மாதரம் என்ற சாக்கு போக்கிலே நாடாளுமன்றத்தில் பண்டித நேருவை குறைத்து மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தீர்கள். அவரது செய்யும் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டது. இந்த முயற்சி இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காந்தி, அம்பேத்கர், நேருவின் தத்துவங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட நமது ஜனநாயக மற்றும் அரசியலமைப்பு பாரம்பரியத்தை மெதுவாக நசுக்க பாஜக RSS செயல்படுகிறது. இந்தியாவின் ஆன்மாவான காந்தி, நேரு, அம்பேத்கரிடமிருந்து பிரிக்க முடியாது. இந்த பெயர்கள் நீக்கி புதிய பாரத்தை உருவாக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஜனநாயகம், இந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த தேசம் ஆகியவை இவர்கள் தத்துவத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. சார், from right to work to discriminating this scheme, Manrega guaranteed a legal right to demand work enforceable through the unemployment allowance. The G-Ram-G bill removes this entitlement entirely, replacing it with a scheme dependent on central notification allocations. A right becomes a favor. Sir, it empowers the center to unilaterally decide statewide allocations based on self-defined objective parameters. States are made financially liable without corresponding autonomy, paying more while the deciding less, eroding federalism through to the normative allocations. Sir, this is an assault on representation of SC, ST, OBC, minorities, women. Unlike Manrega, the bill removes the mandatory representation of women, SC, ST, OBC and the minorities from the Central Council. The selective retention of quotas at the state level proves this dilution is deliberate, not accidental. Rather than openly dismantling Manrega core guarantees, the bill hollows them out through the redesign, removing demand, universally decentralization. Only 1 minute, sir. Yeah. And accountability. What remains is the shell of the guarantee without its substance. This bill mirrors pre-2005 schemes like a JRY and employment assurances, which offered neither enforceable rights nor adequate work days. History shows such a program consistently failed to address the rural distress. Sir, this Manrega needed extension, not replacement through the higher wages, climate resilient works, and guaranteed 125 days reform within a rights-based framework would have strengthened the rural livelihoods instead of weakening them. Manrega was enacted in 2005 with a rare all-party consensus and mass public support. It is quiet repeal without consultation undermines the democratic norms and disrespects the dignity of labor enriched in the original law. Sir, but this bill brought by this government repeal the Mahatma Gandhi National Rural Employment Guarantee and replaced it with G-Ram-G 2020 without any prior consultation with the political parties and families. Sir, therefore, I urge the government to assure that it is committed to implement scheme with an increased wage of 500 per day and increase the number of working days to 150 as mandatory and restrain from removing the benefits from this